அனைவருக்கும் வணக்கம். ஜேஎம் என்ட்ரன்ஸுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். மாதம் வரக்கூடிய விசேஷ நாட்கள் மற்றும் விரத நாட்களுடைய சிறப்புகள் அன்னைக்கு எப்படிலாம் வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கறத நம்மளோட சேனல்ல பதிவுகளா பார்த்துட்டு இருக்கோம். அதுல நாம இன்னைக்கு பார்க்க போறது பங்குனி உத்தரம். முருகன் நாளே அழகுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தமிழ் கடவுளான முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபடக்கூடிய நாட்கள்ல பங்குனி உத்தரமும் ஒண்ணு. தமிழ் மாதங்கள்ல 12வது மாதம் பங்குனி மாதம். நட்சத்திரங்கள்ல 12வது நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம். இப்படி 12வது தமிழ் மாதமான பங்குனி மாதத்துல 12வது நட்சத்திரமான உத்தர நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல 12 திருக்கரங்களை உடைய முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சோம்னா நம்ம கேட்டது அப்படியே கிடைக்குன்றது முன்னோர்கள் வாக்கு. பங்குனி உத்தரத்தோட சிறப்புகள் என்ன, அன்னைக்கு யார் யாரெல்லாம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடலாம், எப்படி விரதம் இருந்து வழிபடணும், என்னைக்கு இந்த பங்குனி உத்தரம் வருதுங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். அதனால கடைசி வர வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இந்த வருஷம் பங்குனி உத்தரம் என்னைக்கு வருதுங்கிறத பார்க்கலாம். மார்ச் 25 தமிழ் தேதிக்கு பங்குனி 12 திங்கட்கிழமை அன்னைக்கு வருது. பௌர்ணமி திதியும் உத்தர நட்சத்திரமும் மார்ச் 24ஆம் தேதியே ஆரம்பிச்சிருதே. அப்ப மார்ச் 24 பங்குனி உத்தரமா அல்லது மார்ச் 25 நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். அந்த சந்தேகங்களுக்குரிய பதில பார்க்கலாம். நாம இந்த பதிவுல முன்னாடியே பார்த்த மாதிரி பௌர்ணமி திதியும் உத்தர நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளை தான் நம்ம பங்குனி உத்தரமா கொண்டாடுறோம். பௌர்ணமி திதி மார்ச் 24ஆம் தேதி காலையில 11:17 மணிக்கு ஆரம்பிச்சு மார்ச் 25ஆம் தேதி மதியம் 1:16 மணி வரை இருக்கு. இதே மாதிரியே உத்திரம் நட்சத்திரம் மார்ச் 24ஆம் தேதி காலையில 8:47 மணிக்கு ஆரம்பிச்சு மார்ச் 25ஆம் தேதி காலையில 11:20 மணி வரை இருக்கு. பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் ஒரு சேர வர்றது மார்ச் 25ஆம் தேதி தான் வருது. அதனால மார்ச் 25 தான் பங்குனி உத்தரம். பங்குனி உத்தரத்தோட சிறப்புகளை பத்தி பார்க்கலாம். கடவுளை வழிபடுறதுக்காகவே ஒதுக்கப்பட்ட மாதங்கள்ல பங்குனி மாதமும் ஒண்ணு. நம்ம பார்த்தோம்னா கோவில் திருவிழாக்கள், கோவில் பொங்கல் எல்லாமே இந்த பங்குனி மாதத்துலதான் நடக்கும். இப்படிப்பட்ட அற்புதமான பங்குனி மாதத்தை தெய்வ மாதம்னு சொல்லுவாங்க. நாம ஒவ்வொரு மாதத்திலயுமே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து விரதம் இருந்து வழிபாடு செய்யறத வழக்கமா வச்சிருக்கோம். தெய்வ திருமணங்கள் அதிகமாக நடைபெற்ற மாதமும் இந்த பங்குனி மாதம் தான். ராமபிரான் சீதாதேவி, பரதன் மாண்டவி, லட்சுமணன் ஊர்மிளை, சத்ருகணன் சுருதகீர்த்தி இவங்க 4 பேருக்குமே திருமணம் நடந்த நாளும் இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு தான். முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செஞ்ச நாளும் ஸ்ரீ வள்ளி அவதரித்த நாளும் இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு தான். நவ கிரகங்கள்ல ஒருத்தரான சந்திர பகவான் அழகும் திறனும் கொண்ட 27 நட்சத்திர கன்னியரை மனம் செஞ்சுக்கிட்டதும் இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு தான். ஸ்ரீ மகாலட்சுமி கடும் தவம் செஞ்சு ஸ்ரீ மகாவிஷ்ணுவோட மார்புல இடம் பிடிச்சதும் இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு தான். படைப்பு கடவுளான பிரம்மா சரஸ்வதி தேவியை தன்னுடைய நாவல வச்சுக்கிட்ட நாளும் ஐயப்ப அவதாரம் நிகழ்ந்த நாளும் இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு தான். எல்லா கோவில்கள்லயுமே தேரோட்டம், திருக்கல்யாணம், பால் குடம், இப்படி காவடி எடுக்கிறதுன்னு வெகு விமரிசையா இந்த பங்குனி உத்தர நாளை கொண்டாடுவாங்க. பங்குனி உத்தரத்தோட சிறப்புகளை பத்தி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு சிறப்புகள் இருக்கு. பங்குனி உத்தரத்தோட சிறப்புகள் என்னன்னு பார்த்தோம். இப்போ யாரெல்லாம் பங்குனி உத்தரத்தன்னைக்கு விரதம் இருக்கலான்றத பார்க்கலாம். சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வர யாருனாலும் இந்த பங்குனி உத்தரம் விரதத்தை இருக்கலாம். அரசாங்க வேலைக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க பங்குனி உத்தரத்தன்னைக்கு தாராளமா விரதம் இருக்கலாம். எங்களுக்கு திருமணம் ஆகி அதிக நாள் ஆயிடுச்சு, குழந்தை பாக்கியத்துக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி பங்குனி உத்தர விரதத்தை இருக்கலாம். வயசு அதிகமாக இருக்கக்கூடிய திருமணம் ஆகாத ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, எங்களுக்கு வரன் வருது ஆனா தட்டி போயிட்டு இருக்கு, எதுவுமே அமைய மாட்டேங்குது, எங்களுக்கு திருமணமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கஷ்டத்துல உள்ளவங்க இந்த பங்குனி உத்தர நாள்ல திருமணம் ஆகணும் அப்படின்னு விரதம் இருந்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா அமையும். எங்களுக்கு திருமணம்லாம் ஆகிருச்சுங்க, ஆனா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையே இல்லாம இருக்கு, அடிக்கடி சண்டை சத்தங்கள் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க குடும்ப ஒற்றுமைக்காக வேண்டிக்கிட்டும் நீங்க விரதம் இருக்கலாம். எங்களுக்கு அரசாங்க வேலையெல்லாம் இருக்கு, நாங்க நல்ல வேலையில இருக்கோம், பதவி உயர்வு கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் பதவி உயர்வுக்காக நீங்க கட்டாயம் பங்குனி உத்தரத்தன்னைக்கு விரதம் இருக்கலாம்.
கர்ப்பிணி பெண்கள் விரதம் இருக்கலாமா அப்படின்னு நிறைய பதிவுகள்ல நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடாம விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க அன்னைக்கு வழிபாடு மட்டும் பண்ணிக்கோங்க. யார் யாரெல்லாம் விரதம் இருக்கலாம் அப்படிங்கறத பார்த்தோம். இப்ப எப்படி பங்குனி உத்திரம் விரதத்தை இருக்கலாங்கிறத பார்க்கலாம். நீங்க என்ன கோரிக்கை நினைச்சு வச்சிருக்கீங்களோ அது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ பங்குனி உத்திரத்தன்னைக்கு அதிகாலையிலேயே எந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த கோரிக்கையை நினைச்சு நீங்க விரதம் இருக்க ஆரம்பிங்க. அன்னைக்கு அதிகாலையில இருந்து சாப்பிடாம இருக்க முடியும் அப்படின்னு ஆரோக்கியமா இருக்கிறவங்க மட்டும் சாப்பிடாம விரதம் இருந்துக்கோங்க. இல்லங்க நாங்க மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருக்கோம், எங்க உடல்நிலை சரியில்லாம இருக்கு, நாங்க எப்படி இருக்கிறது அப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க என்ன செய்யறீங்கன்னா பாலும் பழமும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம். இல்லங்க எங்களால அதுவுமே அது மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஒருவேளை மட்டுமாவது சாப்பிடாம இருந்து மற்ற வேலைகள்ல சாப்பிட்டுட்டு நீங்க விரதம் இருக்கலாம். இப்படி அதிகாலையில இருந்து விரதம் இருக்க ஆரம்பிச்சு மாலை 6 மணிக்கு மேல உங்க பக்கத்துல முருகன் கோயில் இருந்தா முருகன் கோயிலுக்கு போயிட்டு அன்னைக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் நடக்கும். அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்துட்டு அங்க 2 நெய் தீபம் ஏற்றிட்டு உங்க விரதத்தை முடிச்சுக்கோங்க. இல்லங்க நாங்க விரதம் இருக்கிறோம், நாங்க கோயிலுக்கெல்லாம் போகல, வீட்லயே வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க அதிகாலையில இருந்து விரதம் இருக்க ஆரம்பிச்சு மாலை 6 மணிக்கு உங்க வீட்டுல முருகனோட திருவுருவ படம் இருந்ததுன்னா அதுக்கு பூ போட்டு தீபதூப ஆராதனைகள் காட்டி வழிபட்டுக்கோங்க. நெய்வேத்தியமா என்ன பண்ணணும்னா உங்களால என்ன இனிப்பு பதார்த்தங்கள் முடியுதோ, ஒரு சர்க்கரை பொங்கலோ பாயாசமோ உங்களால என்ன முடியுதோ பண்ணிக்கோங்க. இல்லங்க எங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க காய்ச்சின பசும்பால்ல கொஞ்சமா நாட்டு சக்கரை கலந்து கூட நீங்க நெய்வேத்தியமா படைச்சு வழிபட்டுக்கலாம். கட்டாயம் பங்குனி உத்திரம் விரதம் இருக்கிறவங்க அன்னதானம் பண்ணணும். என்னங்க எங்களால அன்னதானம் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 2 பேருக்குனாலும் இயலாதவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, அதுவே போதும். இப்போ பங்குனி உத்திரத்து அன்னைக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ எங்க வீட்டுல என் பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் நிச்சயம் பண்ணிருக்கோங்க, பத்திரிக்கை அடிக்க கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா பங்குனி உத்திரத்தன்னைக்கு தாராளமா பத்திரிக்கை அடிக்க கொடுக்கலாம். இல்லங்க நாங்க தாலி செய்யறதுக்கு ஒரு நல்ல நாளா பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க பங்குனி உத்திரத்தன்னைக்கு தாலி செய்யலாம். எங்க வீட்டுல என் பொண்ணுக்கோ மருமகளுக்கோ வளைகாப்பு நடத்தணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பங்குனி உத்திர நாள்ல தாராளமா வளைகாப்பு நடத்தலாம். எங்க வீட்டுல என் பையனுக்கு பூ நிச்சயம் பண்ண போறோம், பூ வைக்க போறோம், பொண்ணுக்கு உறுதி செய்ய போறோம் கல்யாணத்தை அப்படின்னு நினைக்கிறவங்க பங்குனி உத்திர நாள்ல தாராளமா பூ வைக்கலாம். புதுசா கோயில் கட்டிருக்கோங்க, என்னைக்கு கும்பாபிஷேகம் வைக்கணும் அப்படின்னு நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க பங்குனி உத்திர நாள்ல தாராளமா கும்பாபிஷேகமும் செய்யலாம். புதுசா வியாபாரம் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா தொழில் தொடங்கலாம், வியாபாரத்தை தொடங்கலாம். நாங்க புதுசா ஒரு வேலையில சேர போறோம், என்னைக்கு நல்ல நாள்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க பங்குனி உத்திரத்தன்னைக்கு வேலையில சேரலாம். பங்குனி உத்திரத்தன்னைக்கு நம்ம தொடங்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே கட்டாயமா வெற்றியில தான் முடியும். இந்த பதிவு பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் ஆன்சர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.